வணக்கம். மார்ச் மாசம் வந்தாச்சு அப்படின்னாலே டாக்ஸ் விஷயத்துல ஒரே பரபரப்பா இருக்கும் இல்லையா? ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ்னு வரிசையா வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாசம். சோ இந்த விளக்கத்துல நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் செய்யணும்னு நம்ம தெளிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கேள்வி. மார்ச் 31ஆம் தேதிக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஏன்னா இந்த டெட்லைனை மிஸ் பண்ணிட்டா என்னாகும் தெரியுமா? சும்மா இல்ல, வட்டி கட்டணும், அபராதம் வரும், சில சமயம் உங்க பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷனே கேன்சல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாசம் நாம கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஜாகிரதையா இருக்கணும். சரி, இந்த மாசத்தை நம்ம எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம்? அதுக்கு தான் இந்த 6 பகுதிகள். முதல்ல ஃபைனல் டெட்லைன் வார்னிங், அப்புறம் மார்ச் மாசத்தோட முக்கியமான தேதிகள், வருஷ கடைசி வரி சேமிப்பு, ஜிஎஸ்டி சம்பந்தமான வேலைகள், தப்ப சரி செய்ய கடைசி வாய்ப்பு, கடைசியா நீங்க என்ன செய்யணும்னு ஒரு ஆக்ஷன் பிளான். இதெல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இது மார்ச் 2026 நிதியாண்டோட கடைசி மாசம். சோ இது ஒரு ஃபைனல் டெட்லைன் அலர்ட்னே சொல்லலாம். பாருங்க, நம்ம கொஞ்சம் அசந்தாலும் என்ன நடக்கும்னா, வட்டி போகும், அபராதம் வரும், சில சமயங்கள்ல பதிவு கூட பறி போகலாம். இது சும்மா சொல்றதில்ல, இதுதான் நிஜம். நம்ம பிசினஸ் மேலயும் நம்ம பணத்து மேலயும் நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே, அடுத்ததா முந்த மாசத்துல இருக்கிற ரொம்ப முக்கியமான உடனடியா நம்ம கவனிக்க வேண்டிய தேதிகள் என்னன்னு பாத்துரலாம். ரெண்டு முக்கியமான தேதி. முதல்ல மார்ச் 11. இது பிப்ரவரி மாசத்துக்கான GSTR 1 ஃபைல் பண்ண கடைசி நாள். இத பண்ணுனாதான் நீங்க GSTR 3B ஃபைல் பண்ண முடியும். சோ இத மறக்காதீங்க. அடுத்து மார்ச் 15. இது அட்வான்ஸ் டாக்ஸ் கட்ட கடைசி நாள். இந்த வருஷத்துக்கான முழு வரியையும், அதாவது 100% வரியையும் இந்த தேதிக்குள்ள கட்டியிருக்கணும். அப்படி கட்டலனா செக்ஷன் 234B 234C படி வட்டி கட்ட வேண்டியிருக்கும். ஜாகிரதை. சரி, டெட்லைன்ஸ் பத்தி பார்த்தாச்சே. இப்ப இந்த மார்ச் 31 முடியறதுக்குள்ள நம்ம வரி சேமிக்க என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு. நீங்க இன்னும் பழைய வரிமுறை, அதாவது ஓல்ட் ரெஜிம்ல இருக்கீங்கன்னா இத நல்லா கவனிங்க. ATC படி PPF, ELSS, LICல 1.5 லட்சம் வரைக்கும் முதலீடு பண்ணி வரிய குறைக்கலாம். அடுத்து ATDல உங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியத்துக்கு கிளைம் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, ATG படி நீங்க கொடுக்கற டொனேஷனுக்கும் வரி விலக்கு உண்டு. ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் கடைசி நாள் மார்ச் 31 தான். அடுத்து ஃபார்ம் 15G அல்லது 15H. இது எதுக்குன்னா, உங்க மொத்த வருமானம் வரி கட்ட வேண்டிய அளவுக்கு இல்லனா உங்க பேங்க் வட்டிக்கு TDS பிடிக்காம இருக்கிறதுக்கு தான். 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 15Gயும், சீனியர் சிட்டிசன்ஸ் 15Hயும் உங்க பேங்க்ல கொடுக்கணும். இத வரப்போற நிதியாண்டுக்கு, அதாவது ஏப்ரல் 1க்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, இன்கம் டாக்ஸ் சேவிங்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கவனம் GST பக்கம் போகுது. இந்த மாசம் முடிக்க வேண்டிய சில முக்கியமான GST வேலைகள் இருக்கு. முக்கியமா நீங்க ஒரு எக்ஸ்போர்ட்டரா இருந்தா இல்ல SEZக்கு சப்ளை பண்றீங்கன்னா இத கண்டிப்பா கேளுங்க. நீங்க அடுத்த வருஷத்துக்கான உங்க LUT, அதாவது லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங்க மார்ச் 31க்குள்ள ஃபைல் பண்ணணும். இந்த LUT இருந்தாதான் IGST கட்டாம உங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இது நீங்க பண்ணலன்னா ஏப்ரல் மாசத்துல இருந்து பண்ற ஷிப்மெண்ட்ஸ்ல பிரச்சனை வரும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ITC ரீகன்சிலியேஷன். அதாவது உங்களுடைய GSTR 2B ரிப்போர்ட்டையும் உங்க பர்ச்சேஸ் ரெக்கார்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். ரெண்டும் மேட்ச் ஆகணும். அப்போதான் நீங்க சரியான இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்திருக்கீங்களான்னு தெரியும். ஏதாவது தப்பா இருந்தா தகுதி இல்லாத கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணிடணும். இதை சரியா பண்ணலன்னா ஃபியூச்சர்ல டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வர வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு குழப்பம் இருந்தா எங்கள மாதிரி நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் கிட்ட கேட்டீங்களா, நாங்க உங்களுக்கு சரியா வழிகாட்டுவோம். அடுத்த பகுதி நம்ம செஞ்ச தவறுகளை திருத்திக்கிறதுக்கான கடைசி வாய்ப்பு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணா அப்புறம் வாய்ப்பே இல்ல. அசஸ்மெண்ட் இயர் 2022-23, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ல ஏதாவது வருமானத்தை காட்ட மறந்துட்டீங்க, இல்ல வேற ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை சரி செய்ய ITRU அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை ஃபைல் பண்ண கடைசி தேதி மார்ச் 31, 2026. இதுதான் ஃபைனல். ஆனா ஒரு விஷயம், இந்த ITRU ஃபைல் பண்ணா நீங்க கட்ட வேண்டிய வரி மேல 25% இல்லனா 50% வரைக்கும் கூடுதல் வரி கட்டணும். இது கொஞ்சம் அதிகமா தெரியலாம், ஆனா யோசிச்சு பாருங்க. இத பண்ணாம விட்டுட்டு அப்புறமா டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சு அபராதம் போடுறதை விட இது எவ்வளவோ பரவாயில்ல இல்லையா?
உங்க பான் கார்டை இன்னும் ஆதாரோட இணைக்கலையா? ஐயையோ, அப்போ உடனே பண்ணிடுங்க. இல்லனா உங்க பான் இனாபரேட்டிவ் ஆகிடும். அதனால என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு வர பேமெண்ட்ல டபுள் மடங்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. பேங்க், டிமேட் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்ல பிரச்சனை வரும். இது எல்லாத்தையும் சரி பண்ண ₹1000 ஃபைன் கட்டி இணைக்க வேண்டியிருக்கும். சோ உடனே உங்க ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்க. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இப்போ இதையெல்லாம் வச்சு நீங்க உடனே என்ன செய்யணும்? வாங்க, ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானா பாத்திரலாம். இதோ உங்களுக்கான மார்ச் மாச செக்லிஸ்ட். ஸ்டெப் 1, GSTR1 அட்வான்ஸ் டாக்ஸ் மாதிரி மார்ச் மாச டெட்லைன்களை முடிங்க. ஸ்டெப் 2, வரி சேமிப்பு முதலீடுகளை மார்ச் 31க்குள்ள பண்ணிடுங்க. ஸ்டெப் 3, LUT ஃபைல் பண்றது, ஐடிசி சரிபார்க்கறதுன்னு GST வேலைகளையும் முடிங்க. ஸ்டெப் 4, பழைய ரிட்டர்ன்ல தப்பு இருந்தா ITRU மூலியமாவும் பான் ஆதார் இணைப்பையும் சரி பண்ணுங்க. ஸ்டெப் 5, இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஒரு நிபுணர் உதவிய நாடுங்க. இது உங்களுக்கு தெளிவான வழிகாட்டியா இருக்கும். இந்த நிதியாண்ட நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம முடிக்கலாம். இந்த மாதிரி வரி சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம எங்களை கூப்பிடலாம். நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ்ல நாங்க உங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல் கொடுப்போம். எங்க நம்பர் 9500027481. எங்களோட நிபுணத்துவம் இந்த மார்ச் மாசத்தை நீங்க ஈஸியா கடந்து போக கண்டிப்பா உதவும். இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த முறை சந்திப்போம்.